வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு இனிமை காத்தல் பகுதி 2. ஏன் இவ்வளோ காசு பணத்தை சேர்த்து வச்சிருக்க, சொத்து பணத்தை சேர்த்து வச்சிருக்க? தெரியாது ஆனால் சேர்த்து வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை அது மாதிரி. இதை தான் நாம மாற்றி அமைக்கணும். பயிற்சி செய்தால் மட்டும்தான் இந்த தரம் மாறும், தன்மை கூடும். இப்படிப்பட்ட முறையில் நம்முடைய மனசு, நம்முடைய உடம்பு, நம்முடைய உயிரை நாம் நல்ல முறையில் பராமரித்து பழகணும். அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்குள்ள நம்மளுடைய மனசில் நெகட்டிவான விஷயம்தான் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கணும். நெகட்டிவாக தான் அதிகமாக இருக்கு அப்படின்னா, இந்த மனதை கொண்டு ஒரு திட்டமிடுறோம். அதில் என்ன இருக்கும்? அதுவும் நெகட்டிவாக தான் இருக்கும். அது தொழில் சார்ந்த திட்டமாக இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்வியல் சார்ந்த திட்டமாக இருக்கலாம், அல்லது சமுதாய நோக்கத்தோடு சேர்ந்த திட்டமாக இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். நம்முடைய மனசுல நாம எதுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கோமோ அதனுடைய பிளாஷ் அதையெல்லாம் நம்முடைய இந்த திட்டங்களின் வழியாக வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதுக்கு பேர் தான் பொருள், புகழ், அதிகாரம், புலன், இன்பம். இதுக்கு பேர் தான். அப்ப இது நம்முடைய மனசுல ஏறாம பார்த்துக்கணும். நெகட்டிவா எதையும் நாம சிந்திக்க கூடாது. நெகட்டிவான தன்மை நம்முடைய செல்களுக்குள்ள தங்கக்கூடாது. நெகட்டிவான தன்மை நம்மளுடைய புலன்களுக்குள்ள தங்கக்கூடாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா இருக்கும், அருள் தன்மையா இருக்கும். அப்ப அருள் தன்மையா இருக்கணும். அப்படிங்கும்போது அருள் சார்ந்த தன்மைகளில், வழிமுறைகளில், பயிற்சிகளில் நம்மை ஆழமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் அது முடியும். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? அப்ப இதெல்லாம் நாம உணரணும், அனுபவிக்கணும். அப்படின்னா அதற்குரிய தன்மை நம்மளுடைய உடல் செல்கள்ல இருக்கும், நம்முடைய மனதின் தன்மையா இருக்கும், நம்முடைய உயிர் துகள்கள்ல இருக்கும். இருந்தா மட்டும்தான் சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நம்மளால இந்த உலகத்துல மகரிஷி சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்மளால அனுபவமா எடுக்க முடியும். அதற்கு தகுந்த உடல் இருந்தால், அதற்கு தகுந்த மனம் இருந்தால், அதற்கு தகுந்த உயிர் இயக்கம் அமைந்தால், மகரிஷி சொன்ன எல்லா, மகரிஷியும் மட்டும் கிடையாது, எல்லா ஞானிகளும் மகான்களும் அவர்கள் பெற்ற அனுபவத்தை அப்படியே நாமும் பெற முடியும். அதற்கு தேவையானதெல்லாம் இது மட்டும்தான். கொஞ்சம் நாம மாற்றி வாழ பழகணும். நம்முடைய வாழ்க்கையை நாம வாழணும். நம்முடைய வாழ்க்கைய வேறு எதுக்கோ எல்லாம் இடம் கொடுக்க கூடாது. நம்ம மனசுல வேறு எதுக்கோ எல்லாம் இடம் கொடுத்தோம் அப்படின்னா அது சார்ந்த தன்மை மட்டும்தான் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ முடியாது, ஆசை சீரமைத்தல் மகிழ்ச்சி எதுக்காக கொடுத்தாங்க? எல்லா ஆசையும் தூக்கி ஏன் சுமக்குறீங்க? தேவையே இல்லை. உங்களால முடியுங்கிற ஆசை ஒரு 4-5 தான் முடியும். ஆனால் 40-50 வச்சுருக்கோம், 100-200 வச்சுருக்கோம். அப்போ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு நிறைவுங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்முடைய மனசு தயாராகாது. போதுங்கிற அந்த மனசு வராது. இந்த ஆசை இவ்வளோதான் கிடைச்சிது, சரி அடுத்த ஆசை, அடுத்த ஆசை, இப்படியே போயிட்டே தான் இருக்கும். அதனால தான் மகிழ்ச்சி பேராசையை ஆசையாக மாற்றிக்கொள்ளுங்கள். பேராசைக்கு நமக்குள்ள நாம இடம் கொடுக்க கூடாது.
அப்படி இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேராசையால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் நம்முடைய செல்களுடைய துருவ அமைப்பை மாற்றிடும், நம்முடைய உயிர் துகளினுடைய குவாலிட்டியை குறைச்சிடும், நம்முடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தன்மைகள் தான் மேலே வரும். இதன் விளைவாக அறிவாட்சி தரம் மாறிடும், அறிவாட்சி தரம் மாறிவிடும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை நாம வாழலை, வேற யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுலலாம் நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கும். கிடைப்பதற்கரிய பிறவியில் கிடைத்தும் கூட நாம் துன்பப்பட்டு இருக்கோம், சிரமப்பட்டு இருக்கோம். அப்படின்னா வழிமுறை இல்லைன்னு அர்த்தம். சரியான வழிமுறையில இருந்தோம் அப்படின்னா நமக்கு துன்பம் கிடையாது. மற்றவங்களை மன்னித்து பழகணும், மற்றவர்களுடைய குற்றங்களை நம்ம மன்னித்து பழகணும். நம்முடைய இந்த பஞ்சேந்திரிய தவம் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். சில காட்சிகளை பார்த்தும் பார்க்காமல் நகருங்கள், சில சப்தங்களை வார்த்தைகளை கேட்டும் கேட்காமலும் இருக்கணும், சில சுவைகளை சுவைத்தும் சுவைக்காமலும் இருக்கணும். அப்ப பார்த்தும் பார்க்காம போகணும், கேட்டும் கேட்காம நகரணும். இது மாதிரி தன்மை நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த நம்மளுடைய வாழ்க்கைங்கிற அருள் தன்மைக்குள்ள நாம டிராவல் ஆகும். நமக்குள்ள சில தன்மைகள் பெருகும். அப்படின்னா ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? கண்ணை கட்டிக்கிட்டு வாழுங்க, வாயை பொத்திக்கிட்டு வாழுங்க, காதை பொத்திக்கிட்டு வாழுங்க, இப்படி எல்லாம் வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்குள்ள சமுதாயத்துல மொட்டை அடிச்சு மிளகாயை தடவிட்டு போயிடுவாங்க, மொட்டை அடிச்சு மிளகாயை தடவிடுவாங்க. அப்புறம் என்ன பண்றது? நான் சிந்தனையெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்ப அந்த தளம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? வள்ளுவர் இதையா தான் சொல்றாரு. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல், இடுக்கண் வருங்கால் நகுக. ஒருத்தவங்க உனக்கு துன்பம் பண்ணாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காதே. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். எல்லாரும் இதையெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப நம்மளால ஏன் அதை ஏத்துக்க முடியல அப்படின்னா இது ஒரு மனத்தன்மை. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண அப்படிங்கிறது அந்த மனப்பக்குவம். இப்ப நாம இங்க இருக்கோம், அந்த மனப்பக்குவங்கிறது கொஞ்சம் டெப்தா உள்ள இருக்கு. நாம இங்க வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை வச்சுக்கிட்டு ஐயா நாம அது மாதிரி எல்லாம் வாழ்ந்தா இந்த சமுதாயம் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடும் அப்படின்னு இங்க உட்காந்துட்டு யோசிக்கிறோம். அங்க டிராவல் ஆகணும் இல்லையா? இப்ப அந்த இடம் எது மாதிரி ஆனது அப்படின்னா இது அருள் தன்மை வாய்ந்த இடம். இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களை பாதுகாக்க அருள் பேராற்றல் தயாரா இருக்கு. அருள் பேராற்றல் அந்த இடத்துல தயாரா இருக்கு. ஆனா நீங்க இங்கே உக்காந்துக்கிட்டு அதை கால்குலேஷன் பண்றீங்க. ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டோம், அடேங்கப்பா, இங்க உக்காந்துட்டு அந்த இடத்த கால்குலேஷன் பண்ற அளவுக்கு திறமையெல்லாம் வளர்த்து வச்சிருக்கோம் பாரு. அது அது மாதிரியான இடம் இது. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தனக்கு இன்னா பிற்பகல் தானே அமையும். வேற யாரெல்லாம் செய்யணுங்கிற அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப இந்த சயின்ஸ் எல்லாம் நமக்கு ஏன் புரியல? இது ஒரு சயின்ஸ் தான். 1330 குறளும் சயின்ஸ், மனித வாழ்வியலுக்குண்டான கோட்பாடுகள், விஞ்ஞான மெய்ஞான கோட்பாடு. ஆனா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம், நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். எதுக்காக மனப்பாடம் பண்ணோம்னா 2 மார்க்குக்காக. 2 மார்க். இது என்னோட வாழ்க்கை. வள்ளுவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை அறிமுகப்படுத்துறான்னு யோசிக்கலையே. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ கற்க வேண்டியதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறது எவ்வளவு அழகா சொல்றாரு.
உன்னிடம் இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் எது அறுக்கிறதோ, எது உன்னிடமிருந்து விடுவிக்கிறதோ அது மாதிரியானதை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும். எவ்வளோ பெரிய விஷயம்! வேற மாதிரி சிந்திச்சு வேற ஒரு உலகத்துக்கு டிராவல் ஆயிட்டோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம், இதெல்லாம் அப்படியே திளைத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மிதக்குறோம் அப்படியே இதிலெல்லாம். பொருள், புகழ், அதிகாரத்துல மிதக்குறோம் அப்படியே. அப்ப இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது நாம நம்மளுடைய ஒரிஜினல் வாழ்க்கையை வாழ்றதுக்கு அதெல்லாம் நம்மளால ஆகாது. இப்ப எல்லாம் சாத்தியம் கிடையாது. ஒரு சில நேரத்தில் இப்படி கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். மகரிஷி சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வராது. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அப்ப நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, அல்லது கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம். 70 வயசு 80 வயசு சாக்காலம் வரும்போது நாம தவம் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க வாழ்வதற்கு உண்டான எல்லா வாய்ப்பையும் இழந்துட்டீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கட்டில படுத்து கிடக்கிற காலத்துல போயிட்டு இறைவா இறைவா அருள் பேர் ஆற்றலே அப்படின்னு என்ன வரும்? அது அப்படியே வந்தா கூட அதனால யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? அதனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. வாழும் போதுதான் இந்த ஞானம் வேண்டும். செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது, நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலைகள் பல்வேறு தன்மைகள் இருக்கும்போது இந்த இடத்துலதான் நமக்கு ஞானம் வேணும். காலம் போன காலத்துல ஞானம் கிடைச்சி என்ன பண்றது? இப்ப இது மாதிரியான முரண்பாடான சிந்தனையெல்லாம் இப்படிதான் குழப்பு நம்மளை. ஏன்னா அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கோம். நாம கொண்டு வந்த வினைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சாதாரணமானது கிடையாது. அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கோம். அதுக்காக அதை பார்த்து நாம பயப்படவும் கூடாது. சஞ்சீத கர்மம், எங்க அப்பா தாத்தா அவங்கெல்லாம் அப்படி வாழ்ந்துட்டாங்க, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன், இதெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப சஞ்சீத கர்மத்துல நல்வினைத்தன்மை தீவினைத்தன்மை ரெண்டுமே இருக்கு இல்லையா? பாவமும் இருக்கு, புண்ணியமும் இருக்கு. அப்ப நாம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அது டெவலப் ஆகும். நாம எதை ஃபோக்கஸ் பண்றோம்? ஒண்ணு நெகட்டிவா நினைக்கிறோம், அல்லது அப்பப்ப முயற்சி பண்ணணும். முயற்சி பண்றது கூட கிடையாது, முயற்சி பண்ணணும் அப்படியே இருந்துட்டு. அப்ப முடிவெடுத்து என்னுடைய வாழ்க்கை முறை இதுதான்னு நாம வாழ துவங்கணும் இல்லையா? வாழ துவங்கினாதான் நமக்கு இந்த புண்ணியங்கிறது டிராவல் ஆகும். இருக்கிற புண்ணியத்தன்மை மேலோங்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன ஆகும்? அதுவும் நாளைக்கு தான் பார்க்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மயங்கிடக்கூடாது. நம்ம நம்முடைய மனசை மயக்க நிலையிலிருந்து மாற்றி அமைச்சுக்கணும். அந்த மயங்கிய நிலையிலிருந்து நாம இவ்வளோ தூரம் டிராவல் ஆகி வந்திருக்கோம். மேபி இந்த 5 அறிவு வரைக்கும் மயக்கங்கிறது கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, அவ்வளோ மயக்கம்தான். மயங்கி தான் 5 அறிவு வரைக்கும் டிராவல் ஆகி வந்திருக்கோம். இங்கதான் நமக்கு விழிப்பு நிலை, அயரா விழிப்பு நிலை அப்படிங்கிற தன்மையை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஸோ அதையும் தாண்டி நாம நம்மளுடைய நிலை பெற்று தன்மையில வாழும், அந்த அருள் தன்மையில வாழ்றதுக்கு தயாராகும். அப்ப இந்த புலன்கள் சார்ந்த தன்மையிலிருந்து நாம் மாற வேண்டும். நம்முடைய மனசுல எதுக்கு இடம் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா தன்மை மாறி போயிடும். நம்முடைய மனதின் தன்மை மாறி, நம்முடைய மனதின் தன்மை என்னவோ அது உயிரின் தன்மையாகவும் உடலின் தன்மையாகவும் இயங்கும். இப்ப நம்முடைய மனசை நாம எதுக்கு இடம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நிறை மனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்புங்கிற தன்மையில வாழணும். யாரா இருந்தாலும் நாம கொஞ்சம் மன்னிச்சு பழகணும்.
நம்மளால மற்றவங்களை மன்னிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. இல்லை, எனக்கு அவங்க அவ்வளோ துன்பம் பண்ணியிருக்காங்க, அவங்கள மன்னிக்க முடியல, ஏன்னா அவங்க பண்ணது அப்படி. சரி, இருக்கட்டும். இன்னொரு பக்கம், இப்போ நமக்கு ஒருத்தங்க துன்பம் பண்ணியிருக்காங்க, இன்னல் பண்ணியிருக்காங்க, இடையூறு செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம கருமையத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ என் கருமையத்தில் என்ன இருக்கு? அதற்கான தன்மைகள் இருக்கு. அப்ப என்னுடைய கருமையத்தில் இருக்கிற தன்மை தான் அவரை தூண்டி விட்டு இப்படி பேச வச்சுது, அவரை தூண்டி விட்டு இப்படி ஒரு செயலி செய்ய வச்சுது. அதுதான உண்மை. அவராக அந்த செயலை செஞ்சாரு, அவராக அந்த துன்பத்தை நமக்கு கொடுத்தாரு, அவராக அப்படி பேசினாங்க இல்லையே. என்னுடைய கருமையத்தன்மை தான் அவரை தூண்டியது. இப்ப அவர் ஒரு கருவிதான். எய்தவர் யார்? நாம. நம்மளுடைய தன்மை அது மாதிரி இருக்கு. அப்ப எய்தவனை விட்டு அம்ப எதுக்கு நோகணும்? இப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அது ஆழமான சிந்தனை. அப்ப இந்த ஆழமான சிந்தனைக்கு தான் நமக்கு மௌனம். ஆழமா சிந்திக்கணும். எதையும் மேம்போக்கா நாம் அப்படியே போற போக்குல 2 தவம், ஒரு தற்சோதனை அப்படின்னு வாழக்கூடாது. அது ஏன், எதுக்கு, எதனால, ஏன் இது நடைபெறுகிறது, அதற்கான ஆணி வேறு, ரீசன் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா நாம் என்ன பண்ணணும்? அகத்தாய்வு செய்யணும், தற்சோதனை பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் சில தன்மைகள் நம்மளால் மாற்ற முடியும். இப்போ நமக்கு மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாக வரணும். மற்றவர்களுடைய தவறை மன்னித்து பழக வேண்டும், தன்னுடைய தவறை திருத்தி பழகும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அப்படியே தலைகீழ மாற்றி வச்சிருக்கோம். மற்றவங்களுடைய தவறுன்னா உடனே அதை போய் திருத்துறோம். ஸ்கேல் எடுத்துட்டு போறது, அளந்து பார்க்கறது, மில்லி மீட்டர் டெக்காமீட்டரை வச்சு அளக்கிறது. நம்மளுடைய தப்பு அப்படின்னா சரி சரி விட்றா விட்றா தூணாப்பானா அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு போயிடுறோம். அப்போ எவ்வளோ முரண்பாடு பாருங்க. அடுத்தவங்க தப்பை நாம மன்னிக்கணும், நம்முடைய தவறை திருத்தி கொள்ள வேண்டும். மாற்றி ஒர்க் பண்ணக்கூடாது. இங்கே செய்ய வேண்டியது இங்கே செய்யணும், அங்கே செய்ய வேண்டியது அங்கே செய்யணும். அப்போ உங்களை மாற்றி ஒர்க் பண்ண வச்சது யாரு? அதுவும் பாருங்க உங்களுக்குள்ள இருக்கிற தன்மை தான். நம்மளுடைய மனதுக்கு அது மாதிரியான ஒரு நுட்ப நிலை தன்மையை நாம் என்ன பண்ணல, உருவாக்கல. அப்போ நம்மளுடைய மனசு அருள் தன்மையா இருந்துச்சு அப்படின்னா இப்படி மாற்றி ஒர்க் பண்ண சொல்லுமா? அது நம்முடைய மனசினுடைய தன்மை வேற மாதிரி இருக்கு. அதனால தான் வேறு வேறு விஷயங்களை நமக்கு கொடுக்குது. இப்போ நம்முடைய மனதின் தன்மையை மாற்றணும், நம்முடைய உடலின் தன்மையை மாற்றணும், நம்முடைய உயிரின் தன்மையை மாற்றி அமைக்க வேண்டும். இதுக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், இனிமையை காத்தல். உடலுக்கும் மனதிற்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல், மனதிற்கும் உயிருக்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல், தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல், தனக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல். அப்ப இந்த இனிமையை காத்து கொள்ளும் விதம்தான் தனிமனித அமைதி, குடும்ப அமைதியாக மலரும். நாம விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இதெல்லாம் குடும்பத்துல வரணும். அப்ப இந்த இனிமையை நாம உணர்ந்து அந்த இனிமை கெடாத முறையில வாழ்ந்தோம்னா இங்க நம்மளால விட்டு கொடுக்க முடியும், சகித்து கொள்ள முடியும், தியாகம் பண்ண முடியும். அப்ப இதுதான் இனிமையை காத்தல். இந்த முறை தான், சிஸ்டமேட்டிக் லைஃப் தான் இனிமையை காத்தல். இப்ப சமுதாயத்துக்கும் நமக்கும் இடையே உள்ள இனிமையை நம்மளுடைய உடம்பு, உயிர், மனசு இதுக்கு மூணுத்துக்குள்ள இனிமையை காத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சமுதாயத்துல நமக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில சொல்றோம் இல்லையா, முகவசியம் ஜகவசியம் உண்டாகும். நம்மளை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், நல்ல மனுஷன் போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்காக தோணும். முகவசியம். நாம் எதாவது ஒன்று வேணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக இறைநிலை யார் மூலமாவது அதை நம்மகிட்ட கொண்டு சேர்க்கும். ஜகவசியம்.
அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்காது, அது எங்கேயோ இருக்கும். ஆனால் நமக்கு அது தேவை, நம்மளுடைய தேடல் உண்மையாக இருந்தது, நம்மளுடைய நோக்கம் சிறப்பான நோக்கத்தோடு அந்த தேடல் இருக்கு அப்படின்னா அது இயற்கையாக என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், ஜகவசியம் உண்டாகும். ஆட்டோமேட்டிக்காக நாம் அப்படியே ட்ராவல் பண்ணி இயற்கைக்கும் நமக்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல், அந்த அருள் பேராற்றலின் தன்மையாக நாம் நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் வைத்து கொள்ளும்போது இதில் சிக்கல்கள் உருவாகாது, சிஸ்டமேட்டிக்கான லைஃபுக்கு வந்துடும். இதைத்தான் பேசணும், இப்படித்தான் உணவை உட்கொள்ளணும், இந்த முறையில் தான் வாழணும் அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக் லைஃபுக்கு வந்துடும். அப்புறம் இயற்கைக்கும் நமக்கும் இடையே உள்ள இனிமை காக்கப்படும். அருள் பேராற்றலோடு நாம் வாழலாம், எந்த வகையிலையும் அருள் பேராற்றலை டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழலாம். நாம் அதுக்கு நமக்குள்ள இடம் கொடுக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். அதுதான் உண்மை. நாம் அந்த அருள் பேராற்றலுக்கு இடம் கொடுக்கணும். அது நம்ம கூட தங்கணும், நம்ம கூட தலைக்கணும் அப்படின்னா நாம் பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. சிம்பிள். மகரிஷி சொல்கிற இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். என்னது? அருள் பேராற்றலோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மகரிஷி ஒரு சாமியம் கொடுத்துருக்காங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ எண்ணம் சொல் செயல் வழியாக துன்ப விளைவை ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழுங்கள், அருள் பேராற்றலோடு இணைந்து விடலாம். அவ்வளோதான் விஷயம். ஸோ இத்தகைய வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே இதுதான். அப்போ அருள் தன்மையாக வாழணும். நாம் பெற்ற தவ ஆற்றலை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நாம் ஏதோ தவம் பண்ணுறோம், உடல் ஆற்றலாக மாற்றிட்டோம், அப்புறம் அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிட்டோம். அப்படி இல்லை. நான் பெற்ற தவ ஆற்றலை, உடல் பயிற்சியால் கிடைத்த ஆற்றலை, காயகல்ப பயிற்சியால் பெற்ற ஆற்றலை, தவத்தால் பெற்ற ஆற்றலை, தற்சோதனையால் பெற்ற ஆற்றலை நான் எதற்கு பயன்படுத்தினேன், இதை நாம் யோசிக்கணும். அப்போ இதை பாதுகாத்து இதை நல்ல முறையில் பராமரித்து வாழ்வது தான் அறிவு சார்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் நாம் இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கோம். அப்போ இந்த பிறவிக்கு தக்க செயல் பண்புகளில் நம்மை ஆர்வத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும். இதில் வாழும்போது, இந்த முயற்சியில் இருக்கும்போது பாப்பமே முயற்சி பண்ணி அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. ஆர்வம் இருக்கணும். மகரிஷியை முழுசாக நம்பி இந்த செயல்களில் உங்களை நீங்கள் இணைச்சிக்கணும். மகரிஷியே சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்னு சொல்லியிருக்காங்களே, அப்புறம் எப்படி முழுசாக நம்புறது? இப்போ மகரிஷி ஒன்றுக்கும் பின்னாடி இருக்கிற சயின்ஸை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. மொத்தமாக நான் சொன்னதையே ஆராய்ச்சி பண்ணுங்க, நம்பாதீங்கன்னு அதை சொல்லலை. மொத்தமாக சொன்னதையே என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. மகரிஷி சொன்னதெல்லாம் சந்தேகப்பட்டு ஆராய்ச்சி பண்ணுறது, அது இல்லை. இது முழுசாக நம்பி ஆராய்ச்சி பண்ணணும். மகரிஷி கொடுத்த இந்த சாமியம் கோட்பாடுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு ஆய்வு பண்ணணும். அப்படி சொந்தத்தனி முயற்சியினால் வாழ்வை ஆராய்ந்து எண்ணம் சொல் செயல் மூன்றையும் ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும். அந்த முறையில் தான் மகரிஷி அந்த வார்த்தையை கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்ததையே சந்தேகப்படக்கூடாது. நீங்கள் கொடுத்ததையே சந்தேகப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உண்மையிலேயே குண்டலினி யோகம்தான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா நாம் இன்னும் குருவை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நம்மளுடைய குரு எப்படிப்பட்டவர்ங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா மகரிஷி கொடுத்தது அப்படிங்கும்போது நாம் முதல்ல அவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கும். எந்த ஒரு செயலையும் மகரிஷி நமக்கு இடையூறாக, என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு துன்பமாக எதையும் கொடுக்க மாட்டாங்கங்கிறத நம்பணும்.
ஒரு முறை அப்படிதான் இஸ்லாத்தை சேர்ந்த அன்பர் ஒருத்தர் நம்ம பயிற்சியில ஈடுபாட்டோடு செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அப்ப அவங்களுடைய ஜமாத்துல இல்லை நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. நான் எழுதி கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன், ஜமாத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் எழுதி கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன். மகரிஷி உடனே பதட்டப்பட்டு, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு குழந்தை குட்டிங்க இருக்கு, நாளைக்கு அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், எல்லாம் பண்ணிடாதீங்க. இப்போ பயிற்சியை கற்றுக்கிட்டீங்க இல்லையா, புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, வீட்டில் செய்யுங்க. இங்கே வரணுங்கிறது என்ன இருக்கு, வீட்டிலையே செய்யுங்க. இதுவும் உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய குழந்தைங்களுக்கோ பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் ஒத்தி வையுங்கள், கொஞ்சம் ஒத்தி வைங்க. யாராவது இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? எந்த ஒரு குருவாவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் ஒத்தி வையுங்கள். உங்களுடைய மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் செய்யக்கூடிய தவம் பயிற்சி மன்றத்துக்கு வர்றது உங்களுக்கு மனைவிக்கு பிடிக்கலைன்னா தயவு செய்து கொஞ்சம் ஒத்தி வையுங்கள். அவங்களுடைய மன உணர்வில் வேறு விதமான தன்மையை உருவாக்கிட்டு நீங்க இங்க உட்காந்து தவம் எல்லாம் பண்ண முடியாது. அது வேண்டவும் வேண்டாம். எப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த குருவை நாம சரியா புரிஞ்சுக்கணும். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஒரு பாசிட்டிவான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி செஞ்சதுனால இந்த துன்பம் வந்துச்சு, இந்த இடைஞ்சல வந்துச்சுன்னு யாராவது எங்கேயாவது வரலாற்றுல இருக்கான்னு பாரு, ஒன்றும் இருக்காது. ஏன்னா அந்த பயிற்சியினுடைய விஷத்தன்மை எல்லாம் மகரிஷி செய்து பார்த்து அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி, நம்முடைய லோகாம்பா அம்மாவும் மகரிஷியும் பட்ட இதை ஒழுங்குபடுத்துறதுக்குள்ளார பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மகரிஷியோடைய டெஸ்ட் பண்றதெல்லாம் அம்மாவை தான். மகரிஷி எதுக்காவது ஏதாவது ஒன்று கிடைச்சிது அப்படின்னா உடனே அதை அம்மாவை கூப்பிட்டு செய்ய சொல்லி அதை பார்த்து அவங்களுக்கு என்ன உணர்வு வருது தோணுதுங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் தான் இங்கே கீழே கொண்டு வருவாங்க மன்றத்துக்கு. இப்போ அதில் ஏதாவது ஒரு இடர்பாடு துன்பம் தான் அதை அவங்க ஏற்றுக்கிட்டு நமக்கு பியூராக கொடுத்துருக்காங்க. இப்பேற்பட்ட குரு யாருக்கு கிடைப்பாங்க? பேர்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. இப்போ குருவை முழுசா நம்பணும். அவங்க கொடுத்த சாமியத்தை, அவங்க கொடுத்த கோட்பாடை முழுசா நம்பி அதுக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஆய்வு செய்யுங்கள். அது உங்களுக்கு பல உண்மைகளை உணர்த்தும். நேரா போய் அதையே சந்தேகப்படக்கூடாது, அதையே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை ஆராய்ச்சி பண்ணுங்க, ஏற்றுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த தன்மை வேற, அதையே சந்தேகப்பட்டு ஆராய்ச்சி பண்ணோம்னா அது வேற. இப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். அப்படிப்பட்ட பயிற்சி நமக்கு நிறைவாக கிட்டி இருக்கிறது. அப்போ நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் இடையே உள்ள இனிமையை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிற்கும் உயிருக்கும் இடையே உள்ள இனிமையை காத்து கொள்ள வேண்டும். தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே உள்ள இனிமையை காத்து கொள்ள வேண்டும். தனக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள இனிமையை காத்து கொள்ள வேண்டும். அப்ப இதனுடைய துவக்க புள்ளி எங்கன்னா நம்மளுடைய உடல், உயிர், மனம், அங்கிருந்து தான் இது ஆரம்பிக்கும். அங்கிருந்து ஆரம்பித்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சமுதாயத்துக்கும் இயற்கைக்கும் ஒத்துப்போகும். அப்போ எந்த வகையிலும் நம்மளுடைய செயல்பாடுகளை, இன்னல்கள், இடர்பாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கணும். கவனமாக இருக்கணும். நம்மளை நாமே கவனிக்கணும். நம்மளை நாமே வாட்ச் பண்ணணும். நம்மளை வேற யாராவது வாட்ச் பண்ணி ஏதாவது குற்றம் குறை சொன்னால் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. உண்மை அதுதான், யதார்த்தமான உண்மை. அப்போ நம்மளே நம்மளுடைய குற்றங்களை, பிழைகளை கண்டுபிடிச்சு சீர்திருத்தம் பண்ணிட்டா அதுதான் தனி மனித அமைதி, அதுதான் குடும்ப அமைதி. சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். எந்த வகையிலேயும் யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வாழும், நிறைவாக வாழும், நடுநிலை தன்மையோடு வாழும். அத்தகைய சிறப்புமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் வேதாத்திரி மகரிஷியால் இந்த மனவளக்கலை பயிற்சி.
அப்போ இது எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.